ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம ரீசனிங் டாபிக் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கேலண்டர் அப்படின்றது. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். பட் ஒரு சிலர் அந்த ட்ரிக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த ட்ரிக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஈஸியான ட்ரிக் மூலயமா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வரும், மெயின்ஸ் குரூப் 2A மெயின்ஸ்லேயும் வரும். ஸோ அது 13th நம்பர் 13 கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருப்பாங்க, நாட்காட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2026 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 மூணுமே வருது. சரியா? ஸோ அப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் 3 நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற 3 எக்ஸாமுமே வருது. ஸோ அதனுடைய டேட்டா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 1 தான் வருது. அது ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் செப்டம்பரில் எக்ஸாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 1 டார்கெட்டாக நீங்கள் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிஎஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே குரூப் 1 நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் குரூப் 1 முடிச்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாங்குவேஜையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நம்ம லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லாங்குவேஜை குரூப் 2க்கு அண்ட் குரூப் 4க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொரு பக்கம் ஜிஎஸ் நம்ம போடக்கூடிய வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இயர் 2026 உள்ள அந்த எக்ஸாம்ஸை உங்களால் கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்தராக இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு வீடியோ வேணால் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ கேலண்டர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், ஒரு சில ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ கேலண்டர் அப்படின்னு வரப்போகும்போது லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருந்துருப்போம். கரெக்டாக? லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன லீப் இயர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இயர் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் அந்த இயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2025 நம்ம இருக்கோம். இந்த 2025 வருஷம் லீப் இயரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது எப்படி நான் சொல்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இயர் லீப் இயரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இயர் 4ஆல் டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆயிருச்சு அப்படின்னா இது லீப் இயர். அப்படி ஆகலைன்னா இது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்னு வரும்போது 2க்கு ஒரு ரூல் இருக்குது, 3க்கு ஒன்று, 4க்கு ஒன்று, 5க்கு ஒன்று, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்றுக்கும் ரூல் இருக்குது. ஸோ இப்போ நான் 4க்கான ரூல் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ 4னுடைய ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர்னுடைய லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்னா இப்போ இங்கே பாருங்க 2025 இருக்குது. இதில் 1 2 3 4 டிஜிட் இருக்குது. இந்த 4 டிஜிட்ல லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டிஜிட் எய்தர் இந்த 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 டிஜிட் ரெண்டுமே ஜீரோஸா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் 2ல் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பருமே இட் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? இப்போ 2025 அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர்ஸ் 4 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ 20 5 இப்போ 520 52025 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. இது 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னா இது முழுசாக 4ஆல் அடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட்ன்றது என்னது 25 இருக்குதா, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று லாஸ்ட் 2 டிஜிட் ரெண்டுமே ஜீரோஸாக இருந்துச்சுன்னா அது 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜீரோவா இல்லை, நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் இல்லை.
நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் பார்க்கணும், வந்து லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 25ன்றது 4 டேபிளில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. 4 6 are 24 தான், 25 வராது. ஸோ அப்போ இதுவும் 4ஆல் டிவைட் ஆகாதுன்ற போது இந்த மொத்த நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து 4னுடைய டிவிசிபிலிட்டி ரூல். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து இந்த நம்பர் சிஸ்டம் இதுக்கெல்லாமே வந்து யூஸ் ஆகும், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ 4னுடைய டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் இயர் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு தெரிஞ்சாலே போதும், கரெக்டா. ஸோ அப்போ 2025 அப்படின்றது ஒரு நான் லீப் இயர், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2026ன்றது என்னது, ஸோ இதுவும் 4ஆல் டிவைட் ஆகாது, இதுவும் நான் லீப் இயர். அதே மாதிரி 2027ம் நான் லீப் இயர். 2028ன்றது பார்த்தீங்கன்னா 28ன்றது 4ஆல் டிவைட் ஆகும், கரெக்டாக. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுன்ற போது இது வந்து லீப் இயர். ஸோ இந்த மாதிரி எந்த இயர்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அதை வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்கான விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், கிளியரா. ஸோ அப்படி 4ஆல் டிவைட் ஆகாததை ஆட் இயர் அல்லது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம், கிளியரா. இப்போ ஒரு லீப் இயர்ல அதை எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம், சரியா. அது மாதிரி 400 டிவிசிபிலிட்டி ரூல்லுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, சரியா. இப்போ ஒரு லீப் இயர்ல வந்துட்டு எவ்வளோ டேஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 366 டேஸ் வந்து இருக்கும் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துல முழுசா 366 டேஸ் இருக்கும். ஆட் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 டேஸ் இருக்கும், சரியா. இதை நான் வந்து வீக்ஸ்ல நான் எழுதணும் அப்படின்னா 52 வீக்ஸ் இருக்கும். 52 வீக்ஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள், 52 × 7 போடணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ 52 வாரத்துக்கு எத்தனை நாள்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அதனால × 7 போடுறேன். 7 2s are 14, ரிமைண்டர் 1, 7 5s are 35 + 1 6, 364 டேஸ் வருதா. ஸோ அப்போ 52 வாரம் அப்படின்னா 364 டேஸ். இங்க மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கு, 366 டேஸ் இருக்குது. அப்போ +2 டேஸ் வருமா. அப்போ இந்த 2 டேஸ் தனியா இங்க இருக்குது. அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கும், +1 டே தனியா இருக்கும். ஸோ மொத்தம் 52 வீக்ஸ், இங்க +2 டே இருக்கும். இங்க ஆட் இயர்னு வரும்போது 52 வீக்ஸ் +1 டே அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். ஸோ இந்த +2 டே +1 டே அப்படின்றது என்னன்னா, தனியா 2 நாள் தனியா 1 நாள் இருக்கிறத ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆட் டேஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த வீக்கா நம்ம ஹோலா பிரிச்சது போக மீதி உள்ள உதிரிகளை வந்து நம்ம ஆட் டேஸ் அப்படின்னு சொல்றோம், கிளியரா. ஸோ இதுதான் வந்து ஆட் டேஸ். இப்போ இதுல வந்து ஒரு லீப் இயர்ல 366 டேஸ் வருது இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த ஒரு டே வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லீப் டே அப்படின்னு சொல்றோம். லீப் இயர்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது இல்லையா, 366ன்னு வருது இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு நாளை நம்ம லீப் டேன்னு சொல்றோம். அந்த லீப் டே எதுன்னு கேட்டீங்கன்னா February 29 தான் அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த லீப் டே அப்படின்றது, சரியா. ஸோ லீப் இயர்னா என்ன, நான் லீப் இயர்னா என்னன்றது சொல்லியாச்சு. ஒரு லீப் இயர்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், அதை வந்து வீக்ஸா பிரிக்கும் போது 52 வீக்ஸ் அண்ட் 2 ஆட் டே இருக்கும். ஆட் இயர் அப்படின்னா, அதாவது நான் லீப் இயர் அப்படின்னா 365 டேஸ் இருக்கும், 52 வாரம் 1 நாள் இருக்கும். ஸோ இந்த 2 நாள் 1 நாள் எக்ஸஸா இருக்கிற அந்த உதிரிகளுக்கு பேரு ஆட் டேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த உதிரிகள். அதே மாதிரி லீப் இயர்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் ஆகுது இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லீப் டே அப்படின்னு சொல்றோம், சரியா. ஸோ அந்த லீப் டே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த February 29 தான் நம்ம லீப் டே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம், கிளியரா. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போதான் உலகம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உலகம் ஆரம்பிக்கும் போது இது 1வது வருஷம், சரியா. 0001 1வது வருஷம். அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லுவோம் 2வது வருஷம், அடுத்து 3வது வருஷம், அடுத்து 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்குமா. இப்படி வந்துகிட்டே இருந்துட்டு கடைசியா எனக்கு 100வது வருஷம் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்ப இயர் நம்பர் 1ல இருந்து இயர் நம்பர் 100 வரைக்கும் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கும் அப்படின்றத எனக்கு நீங்க சொல்லணும், புரியுதா. ஸோ இயர் நம்பர் 1ல இருந்து இயர் நம்பர் 100 வரைக்கும் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதை சிம்பிளா எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, என்கிட்ட 100 சாக்லேட் இருக்குது. அந்த 100 சாக்லேட்டை நான் வந்து லீப் இயர் அப்படின்னா எப்படி நான் கண்டுபிடிப்பேன், ஒரு லீப் இயர் அப்படின்றது 4ஆல டிவைட் ஆகணும், அதுதான் வந்து லீப் இயர்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ரூல் படி
நான் 100 சாக்லேட்டை 4 சாக்லேட்டை நான் பிரிக்கிறேன். ஸோ 1 2 3 4 இது ஒரு செட் ஆஃப் சாக்லேட்ஸ். 5 6 7 8 இது ஒரு செட் ஆஃப் சாக்லேட். இந்த மாதிரி செட் நம்பர் 1 செட் நம்பர் 2 செட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்கிறேன். அப்படி எத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 100 சாக்லேட் இருக்குது. ஸோ ஒரு செட்டுக்கு 4 சாக்லேட்ன்ற மாதிரி எடுக்கிறேன். அப்போ மொத்தமாக என்னால் எத்தனை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 எடுக்க முடியுமா? ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 4வது வருஷம் எனக்கு வந்து லீப் இயராக வரும். அதுக்கடுத்து 5 6 7 8வது வருஷம் லீப் இயராக வரும். அடுத்து 9 10 11 12வது வருஷம் லீப் இயராக வரும். இந்த மாதிரி ஒரு 4வது வருஷம் வந்து எனக்கு லீப் இயர்ஸாக வரும். அப்போ 100th இயர் வந்துட்டு கடைசி இயராக வருது. ஸோ மொத்தம் 25 லீப் இயர்ஸ் அப்படின்றது நிறைய பேர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ எத்தனை பேர் 25ன்னு சொல்றீங்களோ வெரி குட். பட் அது வந்து தப்பான ஆன்சர். ஏன் தப்பான ஆன்சர் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லீப் இயர் ஒரு இயர் வந்து லீப் இயரா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது டிவைட் ஆயிடுச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்கே வந்து 100 பாருங்க, 100ன்றது ஒரு லீப் இயர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நான் லீப் இயர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் கேள்வி கேட்கலாம், 100 அப்படின்றது 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு எப்படி நான் செக் பண்ணுவேன்? மொத்தம் 3 டிஜிட் இருக்குது. லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் எடுக்கிறேன். லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு எய்தர் 2 0 வரலாம். கரெக்டா? எய்தர் 2 0 வரலாம், இல்லைன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகலாம். ஸோ அப்போ 100ன்ற போது லாஸ்ட் 2 டிஜிட் ஜீரோஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த மொத்த நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 4ஆல் டிவைட் ஆயிரும் அப்படின்னா அது வந்து லீப் இயர் தானே சொல்லணும். நீங்கள் ஏன் நான் லீப் இயர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், நம்ம செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அந்த கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல செஞ்சுரிஸ்ன்றது கேள்விப்பட்டிருப்போம். செஞ்சுரி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதையெல்லாம். ஸோ 100ல் முடிகிற நம்பர்ஸ் எல்லாமே செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 100th இயர், 200th, 300, 400, 500 சொல்லிட்டு லாஸ்டா 2 ஜீரோஸ் வர எல்லாமே 100ஆல மல்டிப்ளை பண்ணி வருது. கரெக்டா? ஸோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், செஞ்சுரி இயர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த செஞ்சுரி இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன் வேற. ஸோ அது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது செஞ்சுரி இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் லீப் இயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இயர் வந்து should be divisible by 400. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 4ஆல் டிவைட் ஆகணும். நார்மலா ஒரு லீப் இயர்ன்றது 4ஆல் டிவைட் ஆனா போதும் அப்படின்றத பார்த்தோம். பட் இங்க 400ஆல் டிவைட் ஆனாதான் அந்த ஒரு பர்டிகுலர் இயர் வந்து லீப் இயர் அப்படின்றத சொல்லணும். ஸோ அது எந்த இதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா ஒன்லி ஃபார் செஞ்சுரி இயர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் மொத்தம் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கும் கேட்டீங்க அப்படின்னா, மொத்தம் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கும்? ஸோ இது மொத்தமாக 25ன்னு நான் சொன்னேன். இந்த 100th இயர் வராது அப்படின்னா அது ஒன்று மட்டும் கழிச்சுட்டு ரிமைனிங் 24 லீப் இயர்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி 101லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். 101, 102, 103 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு இங்கே எழுதிக்கிறேன். 101, 102 அப் டு 200 வரைக்கும் வருது. ஸோ இதில் மொத்தம் எத்தனை லீப் இயர் இருக்கும் அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி 201, 202ன்னு சொல்லிட்டு அப் டு 300 வரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் 301, 302 அப் டு 399 அண்ட் 400. ஸோ அப்போ நீங்கள் என்ன எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, 1லேருந்து 100 வரைக்கும் 24 லீப் இயர்ஸ்ன்றதை நான் சொல்லிட்டேன். அப்போ 101லேருந்து 200, 201லேருந்து 300, 301லேருந்து 400. ஸோ இது வரைக்கும் மொத்தம் தனித்தனியாக எத்தனை லீப் இயர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஓவரால் டோட்டலாக எவ்ரி 400 இயர்ஸ்க்கு எவ்வளோ வந்து லீப் இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ இந்த லீப் இயர்ஸ் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்டு இப்போ இங்கே ஒன்று கண்டுபிடிப்பீங்களா? ஸோ இங்கே ஏ, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்க. ஆல்ரெடி நான் இங்கே 24ன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இது 4 கூட்டினீங்கன்னா 400 இயர்ஸ்க்கு ஒருக்கா இத்தனை லீப் இயர்ஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு
விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆட் இயர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆட் இயர் அப்படின்னா இதர் இப்போ ஒரு 2025 வந்துட்டு ஒரு ஆட் இயர் தானே. ஸோ இந்த ஒரு ஆட் இயர்ல எந்த ஒரு ஆட் இயரா எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இயர்னுடைய ஃபர்ஸ்ட் டே அண்டு லாஸ்ட் டே. ஸோ ஒரு இயர்னுடைய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஜனவரி 1 தான் ஃபர்ஸ்ட் டே, அந்த இயர்னுடைய ஃபர்ஸ்ட் டே. அந்த பர்டிகுலர் இயருடைய லாஸ்ட் டே என்னன்னு சொல்லுவோம், டிசம்பர் 31 தான் அந்த பர்டிகுலர் இயருடைய லாஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டேயும் லாஸ்ட் டேயும் சேமா இருக்கும். சேமா இருக்கும்னா என்ன மீனிங், இப்போ ஜனவரி 1 வந்து வெனஸ்டேவா இருந்துச்சுன்னா டிசம்பர் 31 வெனஸ்டேவா இருக்கும். இது தேர்ஸ்டேவா இருந்தா டிசம்பர் 31 தேர்ஸ்டேவா இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோன் எடுத்து கேலண்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்குதான்னு. ஸோ இப்போ ஒரு ஆட் இயர் பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். அதுவே வந்து ஒரு லீப் இயரா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு லீப் இயர் அப்படின்றது 2024 அப்படின்றது ஒரு லீப் இயர், ஓகேவா. ஸோ இப்போ 2024 கேலண்டர் அப்படி ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது ஒன்று இருக்கும், சரியா. ஃபர்ஸ்ட் டேன்றது ஜனவரி 1, ஃபர்ஸ்ட் டேன்றது ஜனவரி 1, லாஸ்ட் டேன்றது டிசம்பர் 31, சரியா. லாஸ்ட் டே அப்படின்றது டிசம்பர் 31. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டேன்றது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் டே விட ப்ளஸ் 1 இருக்கும். என்ன மீனிங் அப்படின்னா, ஜனவரி 1 வந்து இப்போ வெனஸ்டேவா இருந்துச்சுன்னா டிசம்பர் 31 அடுத்த நாளா இருக்கும். அடுத்த நாளா வெனஸ்டேக்கு அடுத்த நாளா இருக்கும். ஸோ தேர்ஸ்டேவா இருக்கும். ஸோ இப்போ ஜனவரி 1 வந்துட்டு ஃப்ரைடேவா இருக்குது அப்படின்னா டிசம்பர் 31 வந்துட்டு சாட்டர்டேவா இருக்கும். இது எப்போ லீப் இயரா இருந்துச்சுன்னா. இது எதனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்படின்னா, இடையில February 29 எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அடுத்த ஒரு நாள் தள்ளி போகுது. ஆனா ஒரு ஆட் இயர்ல வந்துட்டு சேம் டே தான் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இங்க வந்து டே. ஸோ ஆட் டேஸ் அப்படின்றது 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். எதுக்காக எழுதுறேன் அப்படின்றத நான் சொல்றேன், சரியா. ஸோ ஆட் டேஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு லீப் இயர் அப்படின்னா 52 வாரம் இருக்கும். 52 வாரம் ப்ளஸ் 2 ஆட் டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ 2 ஆட் டே அப்படின்னா அந்த வீக்கா நம்ம வந்து பிரிச்சது போக மீதி இருக்கிற உதிரியான நாட்கள் தான் ஆட் டேஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணும்போது எல்லாத்தையுமே வீக்கா அந்த மாதிரி தான் நம்ம பிரிப்போம். ஸோ மீதி உள்ளதை நம்ம வந்து ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட் டேஸ் வந்து 0 ஆட் டே, 1 ஆட் டே அந்த மாதிரி இருக்கும். இப்போ 6வது நாள் ஆனா 6 ஆட் டே வரும். இப்போ 7வது நாள்னு போச்சுன்னா அது வீக்கோட கால்குலேட் ஆயிரும். ஸோ இப்போ 7 ஆட் டே அப்படின்றது வராது, சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, புரியலனாலும் சம்மு நான் சால்வ் பண்ணும்போது இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது சப்பையாக புரிஞ்சிடும், சரியா. ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணி நிற்காதீங்க. நான் இப்போ போடக்கூடிய டேபிளை மட்டும் நீட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றத போட்டுக்கோங்க. 0க்கு நேராக சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. கிளியரா. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் வந்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா. புரிஞ்சா. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் ஓரியன்டட், கொஞ்சம் என்ன சொல்றது, ஸோ இந்த ஃபேக்ட் ஓரியன்டாகவும் கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நிறைய டைப்ஸ்னால் நான் இந்த மாதிரி டைப்ஸாக பிரித்து வச்சுருக்கிறேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக, சரியா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு, சேம் மந்த்து, ஃபியூச்சர் இயர். ஸோ அது என்ன டைப் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் சொல்கிறேன். 5/10/2006, 5/10/2007. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேட் இருக்கும் 5/10/2006,
இது வந்து மண்டே அப்படின்னா வாட் இஸ் த டே ஆன் 5/10/2007. ஸோ இதில் வந்து என்ன நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். 5/10/2006 மண்டேனா 5/10/2007 என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கும் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மந்த்லேயும் இப்போ ஜனவரியில் இத்தனை ஆட் டே இருக்கும், பிப்ரவரியில் இத்தனை ஆட் டேஸ் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு துளியும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், டைப் 1ன்றது சேம் டேட்டு சேம் மந்த்து. அதாவது சேம் டேட் சேம் மந்த்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொஸ்டினில் ஒரு மண்டேன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு டேட்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து கொஸ்டின் டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துட்டதை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டுனும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை வந்து கொஸ்டின் டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டேட்டாக இருக்கும், 5ஆம் தேதி, சேம் மந்த்தாக இருக்கும், 10ஆம் மாதம். பட் இயர் மட்டும் மாறி இருக்கும். அது எப்படி மாறி இருக்குதுன்னா, இங்கிருந்து ஃபியூச்சருக்கு போதா பாஸ்ட்டுக்கு போதான்னு பாருங்க. 2006 இருந்து 2007க்கு ஃபியூச்சருக்கு போகுது. ஸோ 2006 இருந்து 2007ன்றது ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு போகக்கூடிய ஒரு இது. ஸோ அதனால இதை வந்து நம்ம டைப் 1 அப்படின்றத நான் வந்து பிரித்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இது சேம் டேட்டு சேம் மந்த் இருக்குதா, அந்த டேட்டு மந்த் அப்படியே வச்சிருங்க. இங்கே எதுவுமே தொட தேவையில்லை. இந்த இயர் இருக்குதா, இந்த இயர் வந்து 2007 2006, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். 7லேருந்து 6 போச்சுன்னா ரிமைண்டர் 1. ஸோ 7க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1 தான். கரெக்டா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து போட்டுக்கணும். இங்கே +1 அப்படின்னு நான் போட்டுக்கணும். ஸோ மண்டே +1 அப்படின்னு நான் போட்டுக்கணும். ஏன் மண்டே +1 போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஃபியூச்சர் தானே. ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ மண்டேக்கு அடுத்து டியூஸ்டேக்கு அடுத்து வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நான் போயிட்டு இருக்கிறேன். அதனால மண்டேக்கு அடுத்த நாள் எதிர்காலம் என்னது, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால +1 போடணும். இப்போ அந்த டேபிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த டேபிள் இருக்குது இல்லையா, இந்த டேபிள் எப்படி போட்டிருந்தோம், 0 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருந்தோமா. ஸோ அப்போ 0க்கு நேராக சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ நமக்கு இப்போ ரெஃபரன்ஸ் டேட் வந்து மண்டே கொடுத்துருந்தாங்க. +1 அப்படின்னா இது கூட ஒரு நாள் அடுத்த நாள் தாண்டி போகுது. அப்போ மண்டே +1 அப்படின்னா டியூஸ்டே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலண்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மண்டே இருக்குது, மண்டே கூட +1னா மண்டே, அதுக்கு அடுத்த நாள் என்னது, டியூஸ்டே. ஸோ அப்போ டியூஸ்டே தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்றத போட்டுடலாம். சப்போஸ் மண்டே +3 இருக்குது அப்படின்னா 3 நாள் நம்ம தள்ளி போகணும். மண்டே விட்டுட்டு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ அப்போ 3ஆவது நாள், மண்டேக்கு அடுத்த 3ஆவது நாள் என்னவோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஆன்சராக போடணும். இப்போ இந்த டேபிளை வச்சு நீங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, மண்டே அப்படின்றது இங்கே இருக்குது, +3யா. ஸோ அப்போ இது +1, இது +2, இது +3. ஸோ தேர்ஸ்டே வந்துருச்சா. ஸோ இது டேபிள் வச்சு நம்ம பார்த்துக்கிறது. சரியா? ஸோ இன்னும் சிலர் எப்படி போடுவாங்கன்னா, மண்டேக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ மண்டேன்னு இருக்கிறதுனால மண்டேக்கு நேராக 1 போட்டுக்குருவாங்க. +1 அப்படின்னா என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ அப்போ 2க்கு நேராக என்ன டே இருக்கோ, டியூஸ்டே. இப்போ +3 அப்படின்னா 1 + 3 என்னது, 4. அப்போ 4க்கு நேராக என்ன இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது. இப்போ 1 + 4 இருக்குதுன்னா 5ன்னு வரும். இப்போ 5க்கு நேராக ஃப்ரைடே அப்படின்னு இருக்கும். ஸோ 3 விதமாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறது, மைண்ட் கால்குலேஷன் தான். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நம்ம 7 நாளை வந்து கணக்கு வச்சுக்கிறோம். இப்போ மண்டே வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க. +1 அப்படின்னா மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டே. இப்போ +2 அப்படின்னா
மண்டே இருக்குது, என் கையில் மண்டே இருக்குது. அதை விட்டுட்டு 2வது நாள் டியூஸ்டே வெனஸ்டே, ஸோ 1 2வது நாள் ப்ளஸ் 4 அப்படின்னா மண்டே என் கையில் இருக்குது, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ அப்போ மண்டேவை விட்டுட்டு மீதி எத்தனை 1 2 3 4வது நாள். இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு மைண்டில் வந்து நான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டேபிளை வச்சு எடுத்துட்டு மண்டே இங்கே இருக்குது, ஸோ மண்டேலேருந்து +1னா இது, +2னா இது, +3 +4 +5 சரியா. ஸோ +6னா இது, +7 அப்படின்றது வராது. ஏன்னா +7ன்றது திரும்ப மண்டே தான் வரும். ஸோ அதனால மேக்ஸிமம் அப் டு எது வரைக்கும் தான் வரும்னா +6 வரைக்கும் தான் வரும். அதனால தான் 6 வரைக்கும் தான் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ 1 இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா மண்டேக்கு என்ன ரெஸ்பெக்டிவ் நம்பரோ அந்த நம்பர் 1ன்னு போட்டுட்டு +1 +2 +3 அப்படின்றத நம்ம வந்து எழுதிட்டு அப்போ 1 + 2ன்னு வந்துச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ 3ன்ற நம்பருக்கு நேராக என்ன டே இருக்குதோ அதை நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி 3 மெத்தட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. சரி, இப்போ இந்த +1 எப்படி வந்துச்சு, +2 எப்படி வந்துச்சு, +3 எப்படி வந்துச்சு அப்படின்றத மறந்துடாதீங்க. அது எப்படி வந்துச்சுன்னா இந்த 2 இயர்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ அந்த 1 நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போடணும். அது ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் இயர் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா எதிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம், அதனால் ஆட் பண்ணணும். அடுத்த நாளைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ அது மாதிரி அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சால்வ் பண்ணுறேன், பட் நீங்களும் ஓனாக வந்து சால்வ் பண்ணீங்க. 10/12/2007 இது வந்து டியூஸ்டேவாக இருக்குது அப்படின்னா 10/12/2008 இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 10/12/2007 டியூஸ்டே அப்படின்னா 10/12/2008 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ சேம் டேட்டு 10, சேம் மந்த்து 12, இயர் வந்து 2007லேருந்து 2008க்கு ஃபியூச்சரை நோக்கி போகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஃபியூச்சரை நோக்கி போகிறதுனால நான் என்ன பண்ணணும், +1ன்னு போட்டு டியூஸ்டே அடுத்த நாள் என்னது வெட்னஸ்டே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வரும்? தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டு தான். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2007 இது 2008. 2008ன்றது என்னது ராஜா? 2008ன்றது என்ன இயரு? அது வந்து ஒரு லீப் இயரா கரெக்டா? ஸோ 2008ன்றது ஒரு லீப் இயர் அப்படின்ற போது அந்த 2007 அதாவது டிசம்பர் 10/12/2007 10/12/2008க்கு நான் வர்றேன் சரியா. 10/12/2007 நான் நிற்கிறேன். இப்போ அங்கேருந்து 2008க்கு வரப்போகும்போது டிசம்பர் 10ஆம் தேதி 2008க்கு நான் வரப்போகும்போது இடையில நான் யாரை சந்திப்பேன்? 2008ல் பிப்ரவரி மாதத்தை நான் சந்திப்பேனா? ஸோ 2008ல் பிப்ரவரி மாதத்தை சந்திப்பேன். அதில் 29ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குமா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வரப்போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. அது கூட இந்த லீப் இயரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருதா? ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 இங்கே ஒரு 1, அப்போ மொத்தமாக 2. அப்போ டியூஸ்டே +2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். நம்ம டியூஸ்டே விட்டுட்டு வெட்னஸ்டே தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லீப் இயர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இப்போ லீப் இயர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இடையில நம்ம வந்து அந்த லீப் டேயை கிராஸ் பண்ணி வரோமா, அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த இதையும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/6/2012 15/6/2013. ஸோ இது வந்து ஒரு வெட்னஸ்டே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ வெட்னஸ்டே அப்படின்னா இது பாருங்கள் 15/6/15 சேம் டேட்டு சேம் மந்த்து. இது 2012 2013. ஸோ ஃபியூச்சர் இயரை நோக்கி தான் போகுது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 13ல் 12 போச்சுன்னா 1. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர்ன்றதுனால +1 போடுவோம்.
ஸோ வெனஸ்டே அண்ட் +1 அப்படின்னா அடுத்த நாள் தேர்ஸ்டே அப்படின்னு வரும். ஸோ அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, சார் இது தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. வெரி குட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 2012 அப்படின்றது ஒரு லீப் இயர். அப்போனா நம்ம வந்து என்ன பண்ணணும், February 29 அப்படின்ற ஒரு லீப் டே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வெனஸ்டே +1 இல்லாமல் +2 போடணும். அப்போ வெனஸ்டே +2 அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே தான் நமக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கீங்களோ சூப்பர். பட் இந்த இடத்துல இது தப்பு. ஏன் இந்த இடத்துல இது தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, லீப் இயர் வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், 15/6/2012 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து 2013 15/6 நம்ம வரோம். ஸோ இப்போ இதுக்கு இடையில நான் வந்து பிப்ரவரி மாதத்தை சந்திப்பேனா, 2012 வருஷம் பிப்ரவரி மாதத்தை சந்திப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 2012 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னு வந்துட்டு 2013 பிப்ரவரியை தான் நான் பார்ப்பேன். இப்போ 2013 பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கும். ஆனால் 2012 பிப்ரவரியில தான் என்ன இருக்கும், 29ஆம் தேதி அப்படின்றது இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 29 பிப்ரவரி 29 அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நான் பார்த்துருக்க மாட்டேன். இங்கிருந்து வரப்போகும்போது நான் February 29ன்றதையே நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன். அப்படின்ற போது அந்த February 29 நான் வந்து இன்க்ளூட் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ நம்ம ஆர்டினரியாக என்னென்னு போடுவோமோ அதை மட்டுமே நம்ம போட்டால் போதும். +1 போட்டாலே போதும். கிளியரா? ஸோ அப்போ வெனஸ்டே +1னா தேர்ஸ்டே. ஓகேவா? நெக்ஸ்ட் 20/8/2002 20/8/2007. ஸோ 20/8/2002 வந்து ஃப்ரைடே அப்படின்னா 20/8/2007 இது என்ன நாள் வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லும் போது எனக்கு இந்த கொஸ்டின் அப்படின்றத மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணிருங்க. சரியா? ஸோ 20/8/2000 அந்த கொஸ்டினை நீங்க எழுதி போட்டாலும் சரி, இல்லைன்னா இது கொஸ்டின் நம்பர் கொடுத்துருவோமா, 1 2, இது 3rd கொஸ்டின், இது 4th கொஸ்டின். ஸோ டைப் நம்பர் 1ல 4th கொஸ்டின் எனக்கு என்ன ஆன்சர்ன்றதை சொல்லணும். அதே மாதிரி 5th கொஸ்டின் ஒன்று நான் சொல்கிறேன். 25/2/2005 சண்டே அப்படின்னா 25/2/2015. ஸோ இது வந்து என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த 4th கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் சம் எடுத்துகிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. 5th சம்முக்கு நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ 5th சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 25/2/2005 சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிப்ரவரி மாதம் தானே இது, பிப்ரவரி மாதம் 2005. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே வரப்போகிறோம், 2015க்கு வரப்போகிறோம். சரியா? ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லீப் இயர்ஸ் வந்து இதுக்கு இடையில எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க. 15ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்னு வரும். அது மாதிரி இதுக்கு இடையில எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குதோ அத்தனை லீப் இயர்ஸை நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக? புரியுதா? இப்போது ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தோமா, 12க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 1. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012ல் லீப் 2012ன்றது ஒரு லீப் இயர். ஆனால் அங்கே February 29ன்றதை நான் மீட் பண்ணலை. ஸோ அதனால டிஃப்ரென்ஸை மட்டுமே நம்ம இங்கே போட்டோம். பட் அதுக்கு போன சம்மில் பார்த்தீங்கன்னா 2007க்கும் 2008க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் வந்து 1. 2008ன்றது லீப் இயர். ஸோ 2007 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரப்போகும்போது இடையில நான் வந்து February 29 மீட் பண்ணுவேன். ஸோ February 29 நான் பார்க்கறதுனால அந்த ஒரு நாளையும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் 1 ப்ளஸ் இந்த ஒரு நாள், ஸோ அப்போ 2 நாள் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லி கொடுக்கல கரெக்டா. ஸோ அந்த இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் இந்த 4th செம்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 2002 2007 வந்து வர்றாங்க. ஸோ இப்போ 2002 2007 வரப்போகும்போது இடையில வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஸோ 7ல் 2 போச்சுன்னா 5 இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 5. இப்போ இதுக்கு இடையில வந்து லீப் இயர்ஸ் வந்து இருக்குதான்னு நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டா. ஸோ 4th செம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 20/8/2002 அங்கேருந்து 2007 நம்ம வர்றோம். ஸோ இப்போ 2007 வரப்போகும்போது இந்த 2002க்கும் 2007க்கும் இடையில வந்து எத்தனை லீப் இயர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2004 ஒரு லீப் இயர். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2004 ஒரு லீப் இயர். அதுக்கடுத்த லீப் இயர் எப்போ வரும்னா 2008 தான் வரும். ஸோ அப்போ இடையில ஒரு லீப் இயர் தான் இருக்கும். ஸோ அப்போ இது மட்டும்தான் லீப் இயர். இந்த லீப் இயரில் February 29 அப்படின்றது ஒன்று வரும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும் சரியா. ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 5 நாள் இருக்குது. இங்கே இடையில ஒரு லீப் இயர் இருக்குது. ஸோ அப்போ 5 + 1 6 நாளை நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரைடே கூட கூட்டணும். ஸோ ஃப்ரைடே கூட 6 நாளை நம்ம கூட்டணும் அப்படின்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ அப்போ 6 நாள் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 4th செம்க்கு என்ன ஆன்சர் வரும்? தேர்ஸ்டே அப்படின்றது நமக்கு வரும் சரியா. ஸோ அது கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பர். தெரியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும் சரியா. ஸோ இப்போ இந்த 5th செம் பாருங்க. 5th செம் வந்துட்டு 25/2/2005 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 25/2/2015 எண்ட் ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது எவ்வளவு? 10 சரியா. 10 வருஷம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 5 கூட எத்தனை லீப் டே இருக்குதோ அத்தனை லீப் டே நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 10 கூட எத்தனை லீப் டேஸ் இருக்குதோ அத்தனை லீப் டேஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு இடையில வந்து எப்போ வந்து லீப் இயர் வரும்? 2005க்கும் 2015க்கும் நடுவில் 2008 ஒரு லீப் இயர், அப்புறம் 2012 ஒரு லீப் இயர், அதுக்கடுத்த லீப் இயர் 2016 தான். ஸோ அப்போ இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ 2008 ஒரு February 29 வரும், 2012 ஒரு February 29 வரும் சரிங்களா. ஸோ இப்போ இது 1 இது 2. ஸோ அப்போ 2 லீப் டேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 10 கூட அந்த 2 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 வந்துச்சுன்னா 3 ஆட் பண்ணிக்கணும், 4 வந்தால் 4 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இடையில எத்தனை February 29 வருதோ அத்தனை நம்பர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி 10, இப்போ ஒரு 2 இருக்குது, அப்போ 12. ஸோ அப்போ இது எப்படி போடணும்? +12 போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை தான் நம்ம வந்து வாரத்தை நம்ம வாரமாக நம்ம பிரிச்சுட்டு ரிமைனிங் உள்ளது தான் நம்ம வந்து ஆட் டேஸை மட்டும்தான் நம்ம இங்கே போடணும்னு சொல்லிட்டு அது இதுலேயே நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்? ஆட் டேஸ்ன்னு தான் நம்ம இங்கே வந்து போட்டிருந்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இது நம்ம என்னன்னு பண்ணணும்? 12 இருக்குதா? அந்த 12 7ஆல் டிவைட் பண்ணிடணும். ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ அப்போ மொத்தம் 12 ஆட் டேஸ் இருக்குது, அதாவது மொத்தம் 12 நாள் இருக்குது. ஸோ அதை 7ல் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வாரமாக போயிடும். அப்போ ரிமைனிங் உள்ள உதிரி நாட்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் உள்ளது 1 7 7 வரும். ரிமைண்டர் தான் நம்ம பார்க்கணும். ரிமைண்டர் வந்து 5 நாள் இருக்கும். ஸோ இந்த 5 நாள் தான் என்னுடைய ஆட் டேஸ். ஸோ அப்போ இந்த 5 தான் நான் வந்து இங்கே ஆட் பண்ணணும். சண்டே இருக்குது, அப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 5ஆவது நாள் என்னதுன்னா ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். 6th செம்னு போட்டுக்கோங்க. 30/4/2012 30/4/2020. ஸோ இது வந்து மண்டே அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ டைப் 1ன்றது தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேம் டேட் அண்ட் சேம் மந்த்தாக இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த 2 இயரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது 2க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு வரப்போகும்போது எத்தனை February 29 நான் வந்து சந்திக்கிறனோ அத்தனை நம்பர்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறனோ. அந்த நம்பர் 7 விட எக்ஸீட் ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 9 அப்படின்னு வந்துச்சுன்னா இது 7 விட எக்ஸீட் ஆகி போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை 7ஆல் டிவைட் பண்ணணும்.
7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 1 7s are 7, ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் 2 மட்டும்தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஒருவேளை 8 இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 1 இருக்கும். அப்போ அந்த ரிமைண்டர் 1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 7 எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ அப்போ இந்த 0 ஆட் பண்ணால் போதும். அப்போ 0 ஆட் பண்ணால் சேம் டே தான் இங்கே வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 7க்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 6ன்னு 7க்கு கம்மியாக இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். 7 விட்டு அதிகமாக 7 8 9 போச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த நம்பரை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி எத்தனை லீப் இயர் இடையில வருதோ அத்தனை February 29க்கு நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு 6th கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ 7th கொஸ்டின் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/2/2016 அதே மாதிரி 29/2/2024. ஸோ இது வந்து சாட்டர்டே அப்படின்னா இது என்ன டே அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ 29/2 அப்படின்றது என்னது? ஒரு லீப் டே. சரியா? February 29 அப்படின்றது. இப்போ 2024க்கும் 2016க்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ்ன்றது 8 வருஷம். கரெக்டா? ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 8 வருஷம். இப்போ இந்த 8 கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனை லீப் டேஸ் வந்து இடையில இருக்குமோ அத்தனை லீப் டேஸை நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் இது பண்ணணும்? இப்போ 2016 2 29. ஸோ இதுவும் ஒரு லீப் டே தான். இதுக்கு அடுத்து 2020 ஒரு லீப் இயர் வரும். இதுக்கு அடுத்து 2024 வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு February 29 இருக்கும், இங்கே ஒரு February 29. அப்போ 1 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3, மொத்தம் 3 லீப் டேஸ் இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த 3ல் நான் 3ஐயுமே ஆட் பண்ணணுமா, இல்லை இந்த நடுவில் வர 1 மட்டும் ஆட் பண்ணணுமா, இல்லை இந்த மேலே வர 1 மட்டும் ஆட் பண்ணணுமா, இல்லை மேலே வர 1 and 2 ஆட் பண்ணணுமா, இல்லை கீழே வர 2 and 3 ஆட் பண்ணணுமா, எதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, நீங்கள் 3ஐயுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டையும், அது ரெஃபரன்ஸ் டேட்டை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. கொஸ்டின் டேட்டை தான் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சரியா? ஸோ கொஸ்டின் டேட்னா இதுதான் வந்து கொஸ்டின் டேட்டு, இதுதான் ரெஃபரன்ஸ் டேட்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அப்போ இந்த ரெஃபரன்ஸ் டேட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. சரியா? இந்த டேட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இந்த February 29 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இதுக்கு இடையில எத்தனை February 29 வருதோ அதை ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2020 ஒரு February 29 வருதா, ஸோ அது ஃபர்ஸ்ட் லீப் டேவா எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து எப்போ வரும்? 2024 வருதா, ஸோ இது கொஸ்டின் டேட்டா இருக்கும் போது இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது 2வது. ஸோ அப்போ நம்ம 2 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், இந்த இதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? 8 + 2 10ன்னு வரும். ஸோ 10 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3ன்னு வரும். இந்த 3 தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர் இயர் நோக்கி தான் போகுது, ப்ளஸ் பண்ணணும். சாட்டர்டேயோட முடியுதப்ப சண்டே மண்டே டியூஸ்டே. ஸோ இப்போ 3ஆவது நாள்னா டியூஸ்டே அப்படின்றத நீ ஆன்சராக போடணும். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு நோட் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேட், நான் சொல்றது அப்படி எழுதிக்கோங்க. ரெஃபரன்ஸ் டேட் should not be included. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் டேட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்? கொஸ்டின் டேட்டு தான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் டேட் should not be included, only the question date should be included அப்படின்றத எழுதிக்கோங்க. சரியா? ஸோ அது வந்து நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சம் ஒட்டி இந்த இதை எழுதிக்கோங்க. ஸோ 6th சம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து டைப் 1. ஸோ இந்த டைப் 1 பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட்டாக நடந்த Group 2A மெயின்ஸில் ரெண்டுமே டைப் 1 பேஸ் பண்ணி தான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருந்துச்சு. சரி, 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு கேலண்டரில், ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாகவும் வரும்.
சரியா? அது மாதிரி நம்ம டஃப்பான கொஸ்டினுக்கும் ரெடி ஆகிக்கணும். இப்போ போன தடவை ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்கன்னா ஸோ அதே டாப்பிக்கில் டஃப்பான கொஸ்டின்ஸ் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். ஸோ டைப் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் டேட்டு சேம் மந்த்து பட் பாஸ்ட் இயர். போனதில் வந்து ஃபியூச்சர் இயர் பார்த்தோம், இப்போ வந்து பாஸ்ட் கடந்த காலத்துக்கு போக போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா 2/4/2006. ஸோ இது வந்து மண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2/4/2005. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். 2/4/2006 கொடுத்துட்டாங்க, இதை கண்டுபிடிக்கணும். அப்போ 2006 இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸில் போக போகிறோம். இப்போ 2006 ஏப்ரலா? ஸோ அப்போ அதுக்கு ரிவர்ஸில் போனோம்னா மார்ச், பிப்ரவரி, ஜான் 2006, அப்புறம் டிசம்பர் 2005, அப்படியே போய் நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மே 2005, ஏப்ரல் 2005 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ரிவர்ஸில் போக போகிறோம். சரியா? ஸோ அப்படியே ரிவர்ஸில் போகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இது சேம் ஸ்டெப்ஸ் தான். இந்த ரெண்டு இயருக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 6க்கும் 5க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1. ஸோ அந்த 1 நம்ம வந்து ஃபியூச்சர் இயர்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் இயர்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ -1. மண்டேக்கு முந்தின நாள் சண்டே தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எனக்கு மைனஸ் மட்டும் மைண்டில் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். சரியா? எனக்கே வந்து மைனஸில் போகும்போது சம்டைம்ஸ் ஒரு டே அந்த மாதிரி மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிப்பேன்னா இந்த ஆர்டரை நான் வந்து எழுதி வச்சுப்பேன். ஜஸ்ட் சண்டே மண்டே மட்டும் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ எழுதி வச்சுட்டு அதுலேருந்து -1னா இங்கே ஒரு நாள் முன்னாடி போவேன், 2 நாள் முன்னாடினா இப்போ வந்து சண்டே, இது மண்டே, இது டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ மண்டேலேருந்து -4 அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸில் சொல்லி பார்க்கும்போது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருவேன். ஸோ அப்போ எழுதி வைக்கும் போது -1 -2ன்ற போது இந்த லாஸ்ட் டேக்கு வரும், -3 -4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ அப்போ இந்த டேபிள் போட்டால் ஈஸியானால நான் பார்த்து விஷுவலாக நான் எழுதிடுவேன். அப்படின்றதுனால இந்த மைனஸ் பண்ணும்போது மட்டும் நான் அதை எழுதி வச்சுப்பேன். சரியா? ஸோ அப்போ எல்லாமே வந்து சிமிலரான விஷயம்தான். என்ன பண்ணுறோம், 2 இயர் இருக்குது, இந்த 2 இயருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை ஃபியூச்சர் இயர்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் இயர்னா மைனஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2வது சம் என்னன்னு பார்க்கலாம். 2வது சம் வந்துட்டு 4/8/2012. ஸோ இது வந்து டியூஸ்டே அப்படின்னா 4/8/2011. ஸோ இது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 2012 11க்கு ரிவர்ஸில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை நான் வந்து என்னுடைய கன்வீனியன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில என்னென்னலாம் இயர்ஸ் வரும் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதில் எத்தனை லீப் டேஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா 2012ன்றது ஒரு லீப் இயர் இல்லையா? ஸோ அப்போ 2012 பிப்ரவரியை நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னா, February 29 மீட் பண்ணேன் அப்படின்னா அந்த லீப் டே நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணலை அப்படின்னா இந்த இதுக்கு இடையில வந்து February 29 வராமல் இதுக்கு வெளியில் வந்துச்சுன்னா நான் வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது 2011 8ஆம் மாதத்துலேருந்து 9, 10, 11, 12 வரும். அடுத்து 2012 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் சொல்லிட்டு அப் டு 8ஆம் மாதம் வரைக்கும் வருதா? ஸோ அப்போ இதுக்கு இடையில வந்து 2012 February மாதம் வந்துடுது. அப்போ இதில் ஒரு லீப் இயர் வந்துட்டு வந்துடுது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 2 இயருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, 2012க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1, ஒரு லீப் இயர் வருது. ஸோ அப்போ +1, 1 + 1 2. ஸோ லீப் இயர் வந்து 2 பாஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் இயருக்கு போனாலும் சரி, ஒரு லீப் டே வந்துச்சுன்னா +1 போடணும், 2 லீப் டே வந்தால் +2 போட்டுக்கணும். ஸோ வர டிஃப்ரென்ஸ் கூட நம்ம அந்த லீப் டேஸை ஆட் தான் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய டோட்டல் வேல்யூ. இந்த டோட்டல் வேல்யூவில் என்ன பண்ணணும், ஃபியூச்சர் இயராக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், பாஸ்ட் இயராக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டியூஸ்டே -2. ஸோ டியூஸ்டே -2 அப்படின்னா டியூஸ்டே இங்கே இருக்குது, -1 -2. அப்போ சண்டே தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணணும்.
கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்து 6/12/2013 6/12/2012. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் 6/12/2012 இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 2013 நான் ரீச் பண்ணணும். இதுக்கு இடையில February 29 வருதான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ 2012 டிசம்பர்ல நான் இருக்கிறேன். அடுத்து நான் இங்கே போகும்போது என்ன ஆகும், ஜனவரி 2013, February 2013 அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் வரைக்கும் 2013 தான் வரும். ஸோ அப்போ இங்கே 2012 லீப் இயர் வந்திருக்கிறதுனாலயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, February 29 இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. February 29 எங்க இருக்கும்னா இந்த லிமிட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஸோ எனக்கு வேண்டிய லிமிட் வந்து இதுதான். இந்த லிமிட்க்கு வெளியில தான் February 29 இருக்குதுன்றதுனால லீப் டேஸை இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 13க்கும் 12க்கும் இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது 1 தான். ஸோ அந்த 1 மட்டும் இங்கே ஆப்ரேட் பண்ணால் போதும். பாஸ்ட் இயர் அப்படின்றதுனால -1, ஏன்னா 2013 தான் ரெஃபரன்ஸ் டேட். அங்கேருந்து கொஸ்டின் டேட்டு ப்ரீவியஸாக போகிறாங்க, 2012க்கு போகிறாங்க. ஸோ அப்போ -1. இப்போ வெட்னஸ்டேக்கு முந்தின நாள் டியூஸ்டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8/2/2009 8/2/2001. இது வந்து சண்டே. ஸோ டைப் நம்பர் 2ல 4th சம்க்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. சரியா? ஏன்னா ட்ரிக்கியாக இருக்கிற எல்லாமே வந்து டைப் 1லேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி சால்வ் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 7க்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. அண்ட் லீப் இயர்ஸ் இடையில வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக. சரியா? ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டைப் நம்பர் 2ல 4th சம்க்கான ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்தீங்கன்னா 10/4/2020. ஸோ இது வந்து மண்டே அப்படின்னா 10/4/2012. ஸோ இது என்ன? ஸோ 5th சம்முக்கும் ஆன்சர் எனக்கு வேணும். அண்ட் 6th சம் 29/2/2024 29/2/2004 டியூஸ்டே. இது கொஸ்டின் மார்க். ஸோ போன சம்லையுமே, அதாவது போன டைப் நம்பர் 1லையுமே நம்ம என்ன பண்ணோம், 6வது லாஸ்ட் சம்மாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட்டாக நம்ம எழுத சொன்னோம். இது வந்து ரெஃபரன்ஸ் டேட்டு மேலே உள்ளது, இது வந்து கொஸ்டின் டேட். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டில் உள்ளதை நம்ம February 29 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, கொஸ்டின் டேட்டை தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் டேட்டுன்றதை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, கொஸ்டின் டேட்டை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி February 29 வந்துருச்சு, இது 1. அதுக்கப்புறம் 2008 ஒன்று வரும், 2012 ஒன்று வரும். ஸோ இங்கே வேணால் எழுதி வச்சுக்கிறேன். 2004, 8, 12, 16, 2020. ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5 February 29 வரும். 6வது February 29 2024. ஸோ அதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின் டேட்டு, ரெஃபரன்ஸ் டேட்டு. இதை நான் வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ மொத்தம் 5 லீப் டேஸ் வந்து இருக்குது. சரியா? 5 February 29 இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஸோ என்னுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 20, அது கூட இந்த 5 ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மொத்தமாக 25ன்னு வரும். ஸோ அப்போ 25 கொண்டு போய் நான் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ 25 நான் என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணணும். 7 3s are 21. அப்போ ரிமைண்டர் 4 இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிமைண்டர் 4 தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் உள்ள அந்த உதிரியான நாட்கள், ஆட் டேஸ். ஸோ அதை நான் என்ன பண்ணணும், +4 போடணுமா -4 போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2024, அங்கேருந்து 2004க்கு போகிறோம், பாஸ்ட்டுக்கு போகிறோம். அப்போ -4. ஸோ அப்போ டியூஸ்டேலேருந்து -4க்கு போக போகிறீங்க. மண்டே, சண்டே. ஸோ அப்போ -1, -2, -3ன்ற போது இங்கே வரும் சாட்டர்டே, -4ன்றது ஃப்ரைடே அப்படின்றது கிடைக்கும். கிளியரா? ஸோ அதுக்காக தான் அந்த டேபிளை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக போக போக நமக்கு -1, -2,
-3 இங்கே வரும், -4 அப்படின்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின் அந்த ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்க டேட்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணாமல் எந்த டேட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கணக்குக்கு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இதை வந்து டைப் 1 அண்டு டைப் 2. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3ன்றது பார்த்தீங்கன்னா நான் பேர் கொடுத்துருக்குறேன் 7th மல்டிபிள்ஸ் ஆஃப் டேஸ் அப்படின்றது. ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுடே இஸ் டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. டுடே இஸ் டியூஸ்டே. வாட் இஸ் 150th day from today in future? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இன்னையிலிருந்து 150வது நாள் என்னுடைய எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் இன்னையிலிருந்து 150வது நாள் என்ன நாளாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின் இருக்கும். சரியா? இது ரொம்ப என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வித்தியாசமா இருந்துச்சு. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அதுக்கான ஒரு டே கொடுத்தாங்க, இதை வச்சு சப்ராக்ட் பண்ணோம், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ என்னது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 150th டே அப்படின்னா மொத்தம் இப்போ இன்னைக்கு உண்டான டே அப்படின்றது, இப்போ இன்னைக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதி என்ன, டிசம்பர் 3. சரிங்களா? ஸோ டிசம்பர் 3 2025. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ டியூஸ்டேன்றதுனால டிசம்பர் 2 2025 டியூஸ்டேன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இன்னையிலேருந்து 150 நாள் நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ 150 நாள் நம்ம இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுவோமா எப்போவுமே? ஸோ எப்போவுமே இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறோம்? 7க்கு கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ இது 7க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ 7க்கு அதிகமாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை 7ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னோமா? ஸோ இப்போ 150 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14 வரும். ரிமைண்டர் 1 0. 7 1s are 7. ரிமைண்டர் 3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரிமைண்டரை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ரிமைண்டர் எவ்வளோ வருது நமக்கு? 3 அப்படின்றது வருது. ஸோ அந்த 3 மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும்? ஆட் பண்ணால் போதும். ஸோ அப்போ டியூஸ்டே கூட 3 ஆட் பண்ணால் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ இன்னையிலேருந்து 150வது நாள் என்னவா இருக்குமா? ஃப்ரைடேவா இருக்குமாம். கிளியரா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சா? இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டினை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த 150th டே ஃப்ரம் டுடே இன் ஃபியூச்சருக்கு பதிலாக பாஸ்ட் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா இங்கே +3 போட்டதுக்கு பதிலாக -3 போடுவீங்க. சரியா? ஃபியூச்சர்னா ப்ளஸ்ஸு, பாஸ்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ். ஸோ டியூஸ்டே -3னா அதே மாதிரி -1 -2 -3ன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ மண்டே இருக்கும், இங்கே சண்டே இருக்கும், -1 -2 அண்ட் -3ன்னு வரும்போது சாட்டர்டே அப்படின்றது வரும். சரியா? ஃபியூச்சர் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், பாஸ்ட் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். கிளியரா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டுடே இஸ் மண்டே. ஸோ டுடே இஸ் மண்டே அப்படின்னா வாட் இஸ் 1 2 3 4th டே இன் ஃபியூச்சர் இன் பாஸ்ட். ஸோ ஃபியூச்சரில் என்ன டே இருக்கும், பாஸ்டில் என்ன டே இருக்கும்? எனக்கு இது ரெண்டுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். டைப் நம்பர் 3ல செகண்ட் சம். கிளியரா? ஸோ 1234வது நாள் ஃபியூச்சரில் என்னவா இருக்கும், பாஸ்டில் என்ன நாள் இருந்திருக்கும் அப்படின்றதான் இது இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ மொத்தம் வந்து 3 டைப்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ மேஜராக அதாவது உங்களுக்கு இந்த டைப் நம்பர் 1 and 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். என்ன பேசிக் அப்படின்னா இந்த கேலண்டர் சம் மொத்தத்துலையுமே பேசிக் என்னென்னா இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், இந்த 2 இயருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இடையில லீப் இயர் ஏதாவது இருந்துச்சுன்னா February 29 நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் 7 விட அதிகமாக போச்சுன்னா அந்த நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து
ஃபியூச்சராக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், பாஸ்டாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இதுதான் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுனாலே இதை வச்சுட்டு நான் அடுத்தடுத்த மெத்தட்ஸை நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த டைப் நம்பர் 3யுமே வந்துட்டு இன்னைக்கு நாள்லேருந்து இத்தனாவது நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த நான் வந்து ப்ளஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக இப்போ வந்து 150வது நாள்னா ப்ளஸ் 150ன்னு நான் என்னால் போட முடியாது. ஸோ அதனால நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். எதுக்காக 7ஆல் டிவைட் பண்ணுறோம்னா ஒரு இதையும் நம்ம வாரமாக பிரித்து ரிமைனிங் உள்ள அந்த உதிரி நாட்களை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். கிளியரா? ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நாள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதே நாள் தான் என்னுடைய ஆன்சர் நாளாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு 5-6 டைப்ஸ் இருக்குது. ஸோ 5 டைப் தான் சொல்ல போனால். ஸோ அடுத்து எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.